நாளைக்கு இன்ப நிதி வந்தாலும் அவன் பின்னால் நாங்கள் நிற்போம். தற்கூறு இல்லாத தலைவர் என்று சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் என்பது. திருட்டு லாட்டரி, பாண்டிச்சேரி திருட்டு சரக்கு, இப்போ புத்தா சேர்ந்துகிறார் முன்னாள் கல்வி அமைச்சர். குடும்ப அரசியல், கலைஞர் வந்தாரு, அவர் பையன் ஸ்டாலின் வந்தாரு, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வந்துட்டாரு. இவங்க எல்லாம் குடும்ப அரசியல் நடத்தினாங்க. இல்லைன்னு சொன்னோமா? ஆமா, குடும்ப அரசியல் தான். இன்னும் வெளிப்படையா சொல்லட்டுமா? உதயநிதி இல்ல, சமூக நீதியை காப்பதற்கும் தமிழர் கலாச்சாரை காப்பதற்கும் நாளைக்கு இன்ப நிதி வந்தாலும் அவன் பின்னால் நாங்கள் நிற்போம். எங்களுக்கு தேவை தமிழ்நாடு நல்லா இருக்கணும். நாங்க உதயநிதி அண்ணனை இளைஞரணி செயலாளரா பார்க்கல, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா பார்க்கல, அவரை கலைஞருடைய மறு ஜெராக்ஸா தான் நாங்க உதயநிதி அண்ணனை பார்த்துட்டு இருக்கிறோம். கலைஞர் கிட்ட இருந்த அதே நெக்கு நையாண்டி, அதே பட்டாள பதில் சொல்றது, அவரை மாதிரியே யோசிக்கிறது, அவரை மாதிரியே தங்கி கூட்டத்துக்கு சிம்ம சப்பனமா இருக்கிறது, அவரை மாதிரியே உடனே பதில் சொல்ல பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இளம் அரசியல் தலைவர், பக்குவம் அடைந்த அரசியல் தலைவர், தற்கூறு இல்லாத தலைவர் என்று சொன்னால் அது உதயநிதி ஸ்டாலின் என்பது யாரும் மறந்துடக்கூடாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அப்படிதான் சொன்னா சொல்லுவாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். என்ன அர்த்தம்னா, பெரும்பான்மை முருகன் கோயில் எங்கடா இருக்கும்னா மலை மேலதான் இருக்கும். திருத்தணி எங்க இருக்கு? மலை மேல. பழனி எங்க இருக்கு? மலை மேல. திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கா, மலைக்குள்ள இருக்கா, மலை கீழே இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் கோயில் கீழே இருக்கும், ஆனா கோயிலுடைய கருவறை மலைக்குள்ளே குறைந்து மேல இருக்கும். எப்படி? கோயில் கீழே இருக்கும், உள்ள போனோம், உள்ள மலை இருக்கும், மலையில குறைஞ்சி முருகப்பெருமான் இருப்பார். அந்த திருப்பரங்குன்றம் ஆறுபடி வீட்டுல முதல் வீடு. அங்கே முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்த ஒரு திருப்பரங்குன்றம். நான் தம்பி, நீலாம் எங்களுக்கு சொல்லித்தர, எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் என்னன்னா, அங்க தீபம் ஏத்தல, தடுத்துட்டாங்க, ஸ்டாலின் இந்துக்களும் விரோதி, கோயில் எடுத்து பூட்டிட்டாரு, பார்க்க விடல, என்ன சொல்ல முடியுமோ? ஒரு படத்துல வடிவேல் வந்து தாலி கட்டுற போறப்போ தண்ணி கேட்பாரு குடிக்கிறதுக்கு. அந்த ஒண்ணு சொம்பு காட்டுது, தெளிவா வடிவேல் தண்ணி கேட்பாரு. ஏய், மாப்பிள்ளைக்கு தண்ணி வேணுமாண்டா? ஒருத்த சொல்லுவான். டேய், மாப்பிள்ளைக்கு சொம்பு வேணுமாண்டா? ஒருத்த சொல்லுவான். கடைசியோட ஏய், மாப்பிள்ளை வெள்ளி சொம்பு கேட்டாடுறான்றான். வடிவேல் கேட்டது என்ன? கடைசியா போய் சேர்றது என்ன? வெள்ளி சொம்புல தண்ணி கேட்டாருன்ட்டு. என்னதாங்க பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல? நீ ஒண்ணு சொல்ற, அவன் ஒண்ணு சொல்றான், டிவியில ஒண்ணு காட்டுறான், நீதிபதி ஒண்ணு பேசுறான், போலீஸ் அடிக்குது, 4 பொம்பளைங்க கத்துது. என்னதான் பிரச்சனைனா, முருகனுடைய 6 படை வீடு இருக்கிறது. முதல் ஊரு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் அந்த குண்ட கோயிலுக்கு பின்னாடி 3 மலை இருக்கு. நல்லா கேட்டுக்கோக்கா. நாளைக்கு மீன் கடையிலயோ கறி கடையிலயோ டிவி பாக்குற போதோ பக்கத்து வீட்டுக்கார யாரெல்லாம் கேட்டா சொல்லணும். நீ அங்க 3 கோயில் இருக்குது, 3 மலை இருக்கு. முருகன் கோயில ஒட்டி இருக்கிற மலை ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் திருப்பரங்குன்ற மலை. அந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பேர் சமணர் மலை. என்ன மலை? சத்தமா சொல்லுங்க. சமணர் மலை. அப்படியே ரைட் சைடுல திரும்பினா அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் பாபா மலை. ஒன்னு திருப்பரங்குன்ற மலை, 2வது சமணர் மலை, 3வது சிக்கந்தர் பாபா மலை. அப்ப தீபம் ஏத்தலையா? 150 வருஷமா திருப்பரங்குன்றத்துல சமணர் மலையில் இருக்கிற பிள்ளையார் கோயில பிரமாதமான முறையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த வருஷமும் தீபம் ஏற்றினாங்க. யாருக்கா சந்தேகம் இருந்தா யூடியூப்ல திருப்பரங்குன்ற தீபம் போட்டா வந்துடும். அப்புறம் என்னங்க பிரச்சனை? சரி, இன்னொரு கேள்வி. திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயில் இருக்கு, அங்க ஏன் தீபம் ஏற்றுறாங்க? திருத்தணியில மலை மேல முருகன் கோயில் இருக்கு, அங்க தீபம் ஏற்றுறது இல்ல. பழனியில முருகன் கோயில் மலை மேலதான் இருக்கு, அங்க இவ்வளவு பெரிய தீபம் ஏத்துறது இல்ல. பழமுதிர் சோலையில ஏத்தல, சாமி மலையில ஏத்தல, திருச்செந்தூர்ல ஏத்தல, அங்கெல்லாம் ஏத்தாம ஏன் திருப்பரங்குன்ற முருகன் கோயில கூட தீபம் ஏத்துறாங்க? யோசிக்கணுமா இல்லையா? தீபம் எங்க ஏத்தும்? திருவண்ணாமலையில. திருவண்ணாமலை யார் கோயில்? ஈசனுடைய கோயில். ஈசன் கோயில ஏன் திருவண்ணாமலை தீபம் ஏத்துறாங்க? அது அக்னி தலம் என்பதால் அங்க தீபம் ஏற்றப்படுகிறது, மோட்சம் கிடைக்கும். திருவண்ணாமலை தீபம் ஏத்துறாங்க, திருத்தணியில ஏத்தல, பழனியில ஏத்தல. சாமி ஏன் இன்னொன்னு திருப்பதி கோயில் மலை மேலதானே இருக்கு, அங்க ஏத்துறாங்களா? இல்ல. அப்ப ஏன் திருப்பரங்குன்றத்துல மட்டும் பிரச்சனைனா,
திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயிலே இருக்கு, பிள்ளையார் கோயிலே இருக்கு, இன்னொரு முறையில தர்காவும் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த சங்கி கூட்டத்துக்கு தெரியாம இன்னொன்னு சொல்றேன். திருப்பரங்குன்ற கோயிலுக்கு பின்னாடி காசி விஸ்வநாதர் ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது. காசி விஸ்வநாதர் சிவன் கோயிலும் இருக்கிறது. விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் முருகன் கோயிலுக்கும் போவாங்க, மலை ஏறி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போவாங்க. தெரியாதவங்க முருகனை மட்டும் கும்பிட்டு வந்துருவாங்க. 122 வருஷமா சமணர் மலையில இருக்கிற பிள்ளையார் கோயில்ல பிரமாதமா தீபம் ஏற்றப்படுகிறது. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் கோர்ட்டு தலையிட்டது? ஏன் பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடக்குது? ஏன் பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க? தீபம் என்னதான் பிரச்சனைனா, திருப்பரங்குன்ற மலை இருக்குல்ல, அங்க தீபம் ஏற்றக்கூடாதான். 122 வருஷமா சமணர் மலையில பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றுறாங்களா பெருசா, அங்க ஏற்றக்கூடாதான். வேற எங்கடா ஏத்தணும்னா தர்கா மேலதான் ஏத்தணுமா. எங்க ஏத்தணுமா? சத்தமா சொல்லுங்க. தர்கா மேல. முருகர் கோயில ஏத்தலாம்டா, நைனை. சமணர் மேல பிள்ளையார் கோயில் ஏத்தாங்க, நைச்சலையா எங்கடா ஏத்தணும்? நீ போய் தர்கா மேல ஏத்து. என்னங்க அநியாயம் இல்லையா? சரி, முருகன் கோயிலுக்கு போறோம், நம்ம என்ன கோஷம் போடுவோம்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. முருகன் கோயிலுக்கு போனா அரோகரா அரோகரானுவோம். இந்த சங்கி கூட்டம் போய் என்ன தெரியுமா கோஷம் போட்டுது? பாரத் மாதா கி ஜெய். நாங்க பாகிஸ்தான்ல இருக்கிறோம். இத நோக்கம் என்ன? தீபமா? இத நோக்கம் முருகன் மேல அக்கறையா, பாசமா, ஆன்மீகமா? திருப்பரங்குன்ற மலையில 122 வருஷமா சம்மணர் மலையில பிள்ளையார் கோயில் தீபம் ஏற்றப்படுகிறது, அங்க ஏற்றக்கூடாதான். தர்காக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு எல்லை கோடு தூண் இருக்கு, சர்வே தூணு, அது மேலதான் ஏத்தணுமா. என்ன காரணம்? ஊடு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், பிரச்சனை வரணும், கலவரம் வரணும், அடிச்சுட்டு சாவணும், தமிழ்நாடு அமைதியா இருக்கக்கூடாது. நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் எழுதி வச்சுக்கோ, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்திருந்தா நீ நினைச்சது நடந்திருக்கும். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவன் நீ போட்ட எல்லா சதி திட்டத்தையும் துக்குநூற உடைச்சு அடிஞ்சு திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்திலிருந்து காப்பாற்றிய தலைவன் பெரியாரின் வாரிசு, அண்ணாவின் வாரிசு, நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஜனநாயக நாடு. ஆனா தேரணும், நிக்கணும். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாருங்க. எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி முச்சி படத்துல முருங்கீரையை முருங்கவும் ஃபேமஸ் ஆக்குனாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் நேரடியா சொன்னார், என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ். அவரும் கட்சி ஆரம்பிச்சார். கடை விரித்தேன் கொள்வாருன்னு மூட்டு போயிட்டாரு. SSRல துவங்கி விஜயகாந்த் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடிகர் கட்சி ஆரம்பித்தார்கள். உடனே எதிரில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன நீங்க அப்ப திமுக எதிர்த்து யாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதா? நடிகர் ஜெயிக்கவே முடியாதா? எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? பைத்தியக்காரா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலடா, அரசியலுக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆகலடா. 57 திமுக சேர்ந்து 77 20 வருஷம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போராடி வந்த தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இவர் என்னடா 6 மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார். எவ்வளவு நாள் முன்னாடி? 6 மாசம் முன்னாடி. ஒரு படத்துல, இந்த காதல் ஒரு படம் நடிக்கிறேன், காதல் படத்துல ஒரு நடிகருக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அப்போ ஒருத்தன் கேட்பான், தம்பி அமெரிக்கா மாப்பிளைய நடிக்கிறியா? நோ சார். தம்பி காமெடி தான் நடிக்கிறியா? இல்ல சார். தம்பி துணை நடிக்கிறியா? இல்ல சார். நான் நடிச்சா நேரா கதாநாயகனா சார் நடிப்பேனுமா. அந்த மாதிரி ஒரு வந்தா முதல்ல MLA எதிர்கட்சி அப்படிலாம் இல்ல, நேரா முதலமைச்சர் தானா. சரி, எப்படி முதலமைச்சராக? நீ திமுக வயசு 75 வயசு. இன்னைக்கு 75 வயசுல இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 1949. ஆரம்பிச்ச தலைவர் யார்? அறிஞர் அண்ணா. அண்ணா யார்? தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு எங்கர்சால், நேருவால் பாராட்டப்பட்டவர். மேதைகள் எல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சாரு. அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆட்சி பிடிச்சது எப்போ? 67. ஆனாரப்பட்ட அண்ணா 49 ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்து 67. 18 வருஷம் தேவைப்பட்டது. சரி, அண்ணா கூட தலைவர்லாம் யார் தெரியுமா?
அண்ணா ஆட்சியை பிடிக்க 18 வருஷம் தேவைப்பட்டது. அவர் கூட தளபதிகள் யார் தெரியுமா? கலைஞர், பேராசிரியர், நாவலர், மதியழகன், சத்தியவாணிமுத்து, என் வி நடராஜன், கண்ணதாசன், அன்பில் தர்மலிங்கம், இந்த மாதிரி தலைவர்லாம் கூட இருந்தாங்க. அண்ணா கூட. அண்ணாக்கு ரைட்ல கலைஞர், லெப்ட்ல எம்ஜிஆர், பேராசிரியர், என் வி நடராஜன், நாஞ்சில் மனோகர், இவ்வளவு அறிவாளிங்க கூட இருந்து அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் தேவைப்பட்டது. உங்க கூட ஒரு தலைவர்லாம் யாரு? திருட்டு லாட்டரி, பாண்டிச்சேரி திருட்டு சரக்கு, அப்புறம் எப்போ புத்தா சேர்ந்துக்கிறாரு முன்னாள் கல்வி அமைச்சர் யாரு? பொள்ளாச்சின்னு எழுதானா புள்ளத்தாச்சின்னு எழுதலாம. அவரு இன்கம் டாக்ஸ் விஜய கைது பண்ணி விசாரணை பண்ண அந்த அதிகாரி இப்ப அவன் கட்சியில. யோசிக்க வேணாமா? என்னையா தெரியும் உனக்கு? தீன்றோமா? கரூருக்கு போனேன் 40, திருச்சிக்கு போனேன் உஷாரா இருந்து ஒரு பாப்பா பேட்டி கொடுக்குது. என் வீட்டுல 9 ஓட்டுக்குது, 9 ஓட்டு விஜய்க்கு போடலன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சிருன்ட்டு அவன் அந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறான். முறையாது. என்ன பண்ணார் அவரு? 2015 வெள்ளம், 2019 கொரோனா, 2021 வெள்ளம், மீண்டும் 2024 வெள்ளம். பெரியவர்களை, தாய்மகளே, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த 4 பெரிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் 60,000 பேர் மாண்டு போனார்கள். 60,000 பேர் செத்து போனாங்க. 7,000 குழந்தைகள் அனாதையாகப்பட்டது. இந்த 60,000 பேர் சாகிற போது 2015 கொரோனாவில, 2021, 2024 அந்த நடிகர் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரா? யாருன்னா ஒருவேளை சோறு போட்டிருப்பாரா? ஒரு பால் பாக்கெட் கொடுத்திருப்பாரா? அனாதையாகப்பட்ட குழந்தைகள் படிக்க வச்சிருப்பாரா? இந்த 4 சம்பவத்திலும் இந்த மாதவரம் தொகுதியில் 2015 வெள்ளமாக இருந்தாலும், கொரோனாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தவர் தான் இங்க அமர்ந்திருக்கிற மாதவரம் சுதர்சனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்கேயா போனோம் அப்ப நடிகர்? ஏன்னா 200 கோடியை விட்டு வர, என் கரியரை விட்டு வர, வருமானத்தை விட்டு வர, யார் வர சொன்ன? யார் கூப்பிட்டா?